May 1988, Shorthand Tamil Junior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, நிதிநிலை அறிக்கையின் மீது நடைபெறுகின்ற இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அறிக்கை தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு தேவையான நல்ல பல திட்டங்களை நாட்டுக்கு எடுத்துச் சொல்வதில் ஒரு சிறப்பான இடத்தை பெறுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எவ்வளவுதான் சிறப்பான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் திட்டங்களையும் தந்தாலும் அதை குறை கூறுவது எதிர்க்கட்சி அங்கத்தினர்களின் வழக்கமான கொள்கையாக இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் வாழும் பலதரப்பட்ட மக்களின் எதிர்கால வாழ்வுக்கு இந்த அறிக்கையில் பல விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. இதில் ஒன்றுமே இல்லை என்று ஒரு சாராரும் நாட்டில் ஏற்பட்ட வறட்சியையும் வெள்ளத்தையுமே அறிக்கை படம் பிடித்து காட்டுகிறது என்று இன்னொரு சாராரும் பலவாறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் சென்ற ஆண்டின் முற்பாதியில் வறட்சி எந்த அளவுக்கு தாண்டவமாடியது என்பதையும், இயற்கையின் சீற்றம் காரணமாக பெய்த பெருமழையால் வெள்ளம் நாட்டு மக்களை துன்புறுத்தியது என்பதையும் பார்த்தோம். அந்த நேரங்களில் எல்லாம் தமிழ்நாடு அரசு எடுத்த சிறப்பான நடவடிக்கைகளின் காரணமாக மக்கள் மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியாக வறட்சி ஏற்பட்ட நேரத்தில் கூட பொது விநியோக முறையை இந்த அரசு வெகு சிறப்பான முறையில் நடத்தியிருப்பதை பாராட்ட விரும்புகிறேன். விலைவாசி ஏறாமலிருக்க தகுந்த நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. இந்திய நாட்டின் தலைமை பகுதியாக உள்ள புதுடில்லியில் நடந்த ஆலோசனை குழு கூட்டத்தில் தமிழ்நாட்டை மிகவும் பாராட்டி பேசினார்கள் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். பொது விநியோக முறையை பொறுத்தமட்டில் ஆங்காங்கே பரவலாக அரசாங்கமே நியாய விலை கடைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு எப்போதுமே வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடைசியாக, இந்திய நாட்டிலே தமிழ் மாநிலத்தில் சிறு தொழில்களுக்கு என்று ஒரு சிறப்பான இடத்தை பெற்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு சிறந்த முறையில் அவை இயங்கிக் கொண்டிருக்கின்றன. உயர்ந்தவர் தாழ்ந்தவர், ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் பாராமல் அரசு எல்லோருக்கும் நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றி வருவது மிகச்சிறந்த தொண்டாகும். தமிழ்நாடு அரசின் விளையாட்டுத்துறை இயக்குனர் சென்னை மயிலாப்பூர் சன்னதி தெருவிலுள்ள ராதா பட்டு மாளிகை மேலாளருக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதியிட்டு எழுதிய கடிதம். அன்புடையீர், வணக்கம். அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் புதுடில்லியில்
நடைபெற இருக்கும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் போது அதை காணவரும் முக்கிய பிரமுகர்களுக்கு பட்டு வேட்டியும் சேலையும் அன்பளிப்பு தர உத்தேசித்திருப்பதாக இந்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஆகவே குறித்த காலத்தில் நல்ல தரமான கவர்ச்சியான துணிகளை வழங்க முடியுமா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். தாங்கள் எங்கள் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்றால் தங்கள் கைவசத்தில் இருக்கும் மாதிரிகளை இந்த மாதம் கடைசிக்குள் நேரில் காண்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். துணிகள் தரமானதாகவும் கெட்டிச்சாயம் உள்ளதாகவும் நீடித்த உழைப்பிற்கு ஏற்றதாகவும் நவநாகரீகமாகவும் இருக்க வேண்டும். பதிலை உடன் அனுப்ப கோருகிறேன். தங்கள் அன்புள்ள